ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற பார்ட் சிக்கான சொல்யூஷன் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்ட் சில ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். இது நம்ம சாப்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர், தட் இஸ் ஆபரேஷன் ரிசர்ச் அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ல இருந்து எடுத்திருக்கிற ஒரு கொஸ்டின். கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. யூஸ் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் டு சால்வ் த ஃபாலோயிங். ஸோ அந்த ஃபாலோயிங்ல என்ன கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன், சப்ஜெக்ட் டு அப்படின்னு ரெண்டு ஈக்குவேஷன். அந்த சப்ஜெக்ட் டு அப்படின்னு கொடுத்துருக்கிறதோட பேர் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது என்ன எழுதணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதணும். ஸோ த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் இஸ், ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் என்ன இன்இக்வாலிட்டிஸ்ல இருக்குன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுல இருக்கு. இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுவை ரிமூவ் பண்ணணும், ஈக்குவல் டுவா மாத்தணும்னா ஒரு ஸ்லாக் வேரியபிள் நம்ம இங்க ஆட் பண்ணுவோம். அங்கேயும் ஆட் பண்ணுவோம், மேக்ஸிமைஸ் இசட்லயும் ஆட் பண்ணுவோம். ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இட்ஸ் மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு 5x1 plus 3x2 plus ரெண்டு ஸ்லாக் வேரியபிள் ஆட் பண்ண போறோம், ஏன்னா ரெண்டு ஈக்குவேஷன். ஸோ அதுக்கு ஆனா எந்த கோஎஃபிஷியன்ட்டும் இருக்காது. 0s1 0s2. அடுத்தது மேல இருக்கிறத தான் அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். சப்ஜெக்ட் டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன, 3x1 5x2. அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாத்துறதுக்காக ஒரு ஸ்லாக் வேரியபிள் s1. இப்போ இது ஈக்குவல் டுவா மாறிடுச்சு, 15 எழுதிட்டோமா. நெக்ஸ்ட் அடுத்த ஈக்குவேஷனை 5x1 பிளஸ் 2x2 பிளஸ் s1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு, அப்ப செகண்ட் ஈக்குவேஷனுக்கு s2 ஈக்குவல் டுன்னு மாறிடும் 10. அண்ட் எல்லாமே x1 x2 s1 s2 எல்லாமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இதுல s1ம் s2ம் s1, s2 are slack variables. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இதை சொன்னதுக்கு அப்புறமா நம்ம எங்க போயிடணும், டேபிள் ஃபார்மேட்டுக்கு போயிடணும். ஸோ இப்போ டேபிள் ஃபார்மேட் எப்படி போடலாம், டேபிள் 1 இதுல நீங்க இது இப்படியே படிச்சுக்கோங்க. டேபிள் 1ல ஃபர்ஸ்ட் பார்ட், இந்த டேபிள் 1 மூணு பார்ட்டா பிரிக்க போறோம். முதல் பார்ட்ல சிபி YB XB. இந்த CB YB XBல மிடில் இருக்கிற YBல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். YBன்றது இந்த ஈக்குவேஷன்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்லாக் வேரியபிள். எத்தனை ஸ்லாக் வேரியபிள், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு S1, செகண்ட் ஈக்குவேஷனுக்கு S2 அப்படின்னு வச்சிருக்கோமா, அது இங்க இருக்கு. இந்த S1 S2, இந்த S1 S2 அண்ட் இங்க வேற நமக்கு ஈக்குவல் டு என்ன இருக்கு, 15 and 10. இந்த பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம் முதல்ல. ஸோ முதல்ல அந்த பார்ட் மட்டும் எடுத்துட்டு S1 ஈக்குவல் டு 15 இருக்குல்ல, அந்த 15 இங்க எழுதணும். அப்புறம் S2 ஈக்குவல் டு 10 இருக்கா, இதை இங்க எழுதுங்க. இனிஷியலா இதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட கோஎஃபிஷியன்ட் 0ன்னு ஆரம்பிப்போம். ஸோ 0 0. இது ஃபர்ஸ்ட் டேபிளுக்கு எப்பயுமே இதுதான். இது முடிச்சாச்சா, இது முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் பார்ட் அதே டேபிளோட இன்னொரு பார்ட்டுக்கு போறோம். செகண்ட் பார்ட்டு எத்தனை வேரியபிள் இருக்கு, x1 x2. ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1ல இருந்து எடுக்கணும். அடுத்தது s1 s2 நாம இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஈக்குவேஷன் 1ல இருக்கிற டேர்மை அப்படியே லைனா எழுதலாமா, 3x1 ஸோ 3, x2 ஓட இடத்துல 5, s1 ஓட இடத்துல 1, s2 ஓட இடத்துல ஒன்றும் இல்லை, ஸோ 0. அடுத்தது 5 2 0 இங்க 1. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் சிபி YB XB முடிச்சாச்சு. அப்புறம் இந்த பார்ட்டும் முடிச்சாச்சு. இதுக்கு மேல இங்க மேல எழுதுறது பேர் வந்து சிஜே. சிஜே அப்படின்றது இந்த நம்ம மேக்ஸிமம் இசட் ஈக்குவல் டுன்னு எழுதுறோம்ல அந்த ஈக்குவேஷன். ஸோ நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த மேல எழுதி இருக்கிறோம்ல அதை வந்து டேபிளுக்கு மேல எழுதணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமைஸ் இசட் ஈக்குவல் டு அதில் என்னென்ன இருக்கோ அந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கு நேரம் எழுதுங்க. x1க்கு நேர 5, x2க்கு நேர 3,
S1க்கு நேரம் 0, S2க்கு நேரையும் 0. இப்போ கீழே ZJ கால்குலேட் பண்ணணும். ஸோ ZJ எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு டேர்மையும் இந்த CJக்கு நேர இங்க ZJ. ஸோ ZJ எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா 0 into 3 plus 0 into 5. 0ஓட மல்டிப்ளை பண்ணும்போது அது 0 தான். அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் தடவை நான் டேபிள் இருக்கும்போது அங்க ரெண்டும் 0ன்றதுனால எந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 0 தான் இருக்கும். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ZJ minus CJ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ZJ minus CJ. இந்த ZJ minus CJனா கீழே இருக்கிற 0 மேல இருக்கிற 5 சப்ட்ராக்ட் பண்றோம். 0 minus 5ன்றது -5. அடுத்தது 0 minus 3 கீழேந்து மேல -3. 0 இதுவும் 0 ஏன்னா மேல இருக்கிறதும் ரெண்டும் 0 தான், அதனால முடிச்சாச்சு. இப்ப நம்ம இதுல இருக்கிற டேர்ம்ஸ்ல மோஸ்ட் நெகட்டிவ் டேர்ம், நெகட்டிவ்ல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ ரெண்டுமே நெகட்டிவ். இதுல இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ என்னன்னா -5 மோஸ்ட் நெகட்டிவ் அப்படின்றது இந்த டேர்ம் தான். அதை நம்ம சூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ இதுதான் நம்மளோட கீ காலமா இருக்கும். இதை தான் சூஸ் பண்றோம். இதோட பேரு கீ காலம். ஸோ ஃபுல்லா மார்க் பண்ணிட்டு இதுக்கு வந்து கேசின்னு எழுதுறேன். கேசி அப்படின்னா கீ காலம் அப்படின்னு அர்த்தம். இப்ப லாஸ்ட்ல ஒரு ரேஷியோ போடணும் இங்க. ஸோ அந்த ரேஷியோ அப்படின்றது கீ காலம் டிவைடட் பை எக்ஸ் பி. ஸோ கீ காலமோட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற முதல் வேல்யூ 3. ஸோ 3 டிவைடட் பை அதோட XB வேல்யூ 15. சாரி, XB டிவைடட் பை கீ காலம். சாரி, ஸோ இட்ஸ் XB divided by key column. XB value 15. அதுக்கான corresponding key column 3. So 15 by 3 equal to 5. அடுத்தது 10. அதுக்கான key column ஓட வேல்யூ 5. கேன்சல் பண்ணும்போது 2. இப்ப இங்க கீழே -5 எடுத்தோம்ல, அந்த -5 எப்படி எடுத்தோம்னா மோஸ்ட் நெகட்டிவ். இப்ப இங்க லீஸ்ட் பாசிட்டிவ் சூஸ் பண்ணணும். ஆனா பாசிட்டிவ் இருந்தாதான் சூஸ் பண்ணணும். ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் சூஸ் பண்ணா எனக்கு இந்த வேல்யூ வரும். 2 தான் இங்க பாசிட்டிவ்ல கம்மியான வேல்யூ. ஸோ இதையும் சூஸ் பண்ணிட்டோமா? இது பேர் வந்து கீ ரோ. இப்ப நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேபிள் மேல இருக்கிறது வந்து டேபிள் 1ன்னு அர்த்தம். கீழே இப்ப நம்ம கால்குலேஷன்ஸ் போட்டுட்டு அப்புறம் டேபிள் 2வை நம்ம எழுத போறோம். இந்த கால்குலேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த கீ ரோ தான் முதல்ல சேஞ்ச் ஆகும். ஸோ இது அடுத்த ஐட்ரேஷனுக்கானது. அண்ட் இதுல இன்னும் ஒன்னு எக்ஸ்ட்ரா எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னா இதுல என்ன டேர்ம்ஸ் அந்த x1 நம்ம வெர்டிகலா எழுதணும்ல, கீ காலம் உள்ள என்டர் ஆகும், கீ ரோ வெளியில போகும். ஸோ கீ காலம்ன்றது x1. ஸோ x1 enters the table. உள்ள வந்துரும். அது உள்ள வரும்போது எது வெளியில போகுது? S2 leaves the table. ஸ்லாக் வேரியபிள் வெளியே போகுது. ஒரு நார்மல் x1ன்ற வேல்யூ உள்ள வருது. இப்ப கால்குலேஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எது கீரோவோ அதுல இருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நியூ R2. நியூ R2 அப்படின்றது ஓல்ட் R2. R2ன்றது ரோ 1 ரோ 2 ரெண்டு ரோ தானே இங்க இருக்கு நமக்கு. ஸோ ரோ 1 ரோ 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஓல்ட் R2 டிவைடட் பை இங்க நம்ம இந்த ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ட் ஆகுதுல ஒரு வேல்யூ, அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ 5ஆல டிவைட் பண்ண போறோம். மொத்தத்தையும் 5ஆல டிவைட் பண்ணணும். ஸோ என்னோட நியூ R2 கண்டுபிடிக்கணும்னா முதல்ல ஓல்டு R2ஓட வேல்யூ எழுதிக்கலாமா? ஓல்டு R2. ஓல்டு R2 வேல்யூ லைனா எழுதலாம். 10 5 2 0 1. அண்ட் அடுத்தது ஓல்டு R2 டிவைடட் பை 5. அதை 5ஆல டிவைட் பண்ணுங்க எல்லாத்தையும். ஸோ 10 by 5. 5 by 5.
2 by 5, 0, 1 by 5. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 2, இதை கேன்சல் பண்ணால் 1. மீதி எல்லாம் அப்படியே இருக்கட்டும். இப்போ ரோ 2ன்னு போய் எழுதுவோமா நியூ டேபிளில். ஸோ டேபிள் 2. டேபிள் 2லையும் ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் நம்ம? இதே சிபி ஒய்பி எக்ஸ்பியை முதல்ல எழுதிக்கலாம். ஸோ சிபி ஒய்பி எக்ஸ்பி. ஒய்பியில் S1 S2ன்னு எழுதியிருந்தோம். ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? S2 லீவ்ஸ் த டேபிள். அந்த இடத்துக்கு என்ன உள்ள என்டர் ஆகுது? X1 என்டர் ஆகுது. ஸோ இங்கே X1. ஸோ X1 மட்டும் என்டர் ஆகுமானா இல்லை. அந்த X1ஓட கரஸ்பாண்டிங் டேர்மும் என்டர் ஆகும். ஸோ X1க்கு மேலே என்ன இருக்கு? 5 அப்படின்ற வேல்யூ இருக்கு. அதுவும் சேர்ந்து வந்து இங்கே என்டர் ஆகும். ஸோ 5. இங்கே எந்த சேஞ்சஸும் இல்லை, அது 0வாகவே இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூவை இங்கே ஃபில் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதோட கோஎஃபிஷியன்ட் X1, X2, S1, S2. நியூ R2 கண்டுபிடிச்சிட்டோமா நம்ம? இப்போ கீழே எழுதியிருக்கிறது வந்து நியூ R2. இந்த நியூ R2னா ரோ 2ஓட வேல்யூவை கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரோ 2ஓட வேல்யூ என்ன? 2. கீழே இங்கே இருக்கிறது அப்படியே எழுதுங்க. 1, 2 by 5, 0, 1 by 5. முடிஞ்சிருச்சா? அப்போ இன்னும் ஒரு ரோ தான் நமக்கு மீதி இருக்கு. அந்த ஒரு ரோக்கு நம்ம என்ன பண்ணணும்? நியூ R1, புது R1 கண்டுபிடிக்கணும்னா ஓல்டு R1 மைனஸ் நியூ R2ஓட வேல்யூ இன்டூ இங்கே கரஸ்பாண்டிங்காக ஒரு வேல்யூ நம்ம இருக்கும். இதுக்கு 5 எடுத்த மாதிரி நெக்ஸ்ட் ஒனுக்கு இன்டூ 3 எடுத்துக்கணும். 5 ஏன் எடுத்தோம்னா அது ரோ 2க்கு போட்டதுனால 5 எடுத்துக்கிட்டோம். ரோ 1க்கு போடும்போது 3 அப்படின்னு எடுத்துக்கணும். இன்டூ 3. ஓகே. ஸோ இன்டூ 3. ஸோ ஓல்டு R1 முதல்ல எழுதிடணும் இங்கே லைனா. ஸோ ஓல்டு R1ஓட வேல்யூ என்னென்ன லைனாக எழுதுவோமா? 15, 3, 5, 1, 0. அடுத்தது என்ன எழுதணும்? நியூ R2 இன்டூ 3. சாரி, நியூ R2 இன்டூ 3 அப்படின்றது நமக்கு இந்த டேபிளில் ஏற்கனவே நியூ R2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை தான் இங்கே டேபிள் எழுதிட்டோமா? ஸோ நியூ R2 இன்டூ 3. ஒவ்வொன்றையும் 2, 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். மேலே இருக்க 2வை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6. 1 இன்டூ 3, 3. 2 by 5 இன்டூ 3னா 6 by 5. 0 இன்டூ 3, 0. 1 by 3, 1 by 5 இன்டூ 3, 3 by 5. இதை சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ரோ 1 வேல்யூ கிடச்சிரும். நடுவில் மைனஸ் ஓல்டு R1 மைனஸ். அப்போ ஒரு டேர்மாக மைனஸ் பண்ண போகிறோம் நம்ம. மைனஸ். ஸோ மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 15ல் 6 மைனஸ் பண்ணால் 9. 3ல் 3 மைனஸ் பண்ணால் 0. 5 மைனஸ் 6 by 5. இங்கே நான் ஓரமாக எழுதுகிறேன். இப்படி இருக்கு. ஸோ 25 மைனஸ் 6 which is 19 by 5. 1 மைனஸ் 0, 1. 0 மைனஸ் 3 by 5. இதுதான் என்னோட நியூ R1. ஓல்டு R1லேருந்து இந்த நியூ R1 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டேபிளுக்கு இதை ஃபில் பண்ணிக்கலாம். 9, 0, 19 by 5, 1 minus 3 by 5. இப்போ நம்மளோட டேபிளில் ஏற்கனவே இந்த சிஜே ZJ இதெல்லாத்தையும் ஃபில் பண்ண போகிறோம். முதல்ல மேலே சிஜேன்றது பழைய டேபிள்லேருந்து எடுத்துகிட்டு வரலாம். 5, 3, 0, 0. ஸோ 5, 3, 0, 0. ZJ அப்படின்றது ZJ 0 இன்டூ 0 ப்ளஸ் 5 இன்டூ 1. ஸோ ரெண்டாவது டேர்மில் தான் வேல்யூ இருக்குது. 5 இன்டூ 1 போது 5. அடுத்து 5 இன்டூ 2 by 5. 5 இன்டூ 2 by 5. 5, 5 கேன்சல், 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கான வேல்யூ 2. இட் இஸ் 2. இங்கே 5 இன்டூ 0, 0. முதல் டேர்ம் 0ன்றதுனால அப்படியே 0 ஆகிடும். 5 இன்டூ 1 by 5, 1. இப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணி பார்க்கணும் நம்ம. ஸோ இப்போ மைனஸ் பண்ணால் என்ன வரும்? ZJ மைனஸ் CJ. 5 மைனஸ் 5, 0. 2 மைனஸ் 3. 2 மைனஸ் 3ன்றது மைனஸ் 1.
அடுத்தது 0 minus 0 0 1 minus 0 1. ஸோ 0 1. இப்போ நமக்கு எது உள்ள வருது அப்படின்னா x2. இங்க வந்து நம்ம என்ன சூஸ் பண்ணோம் பாருங்க, நெகட்டிவ்ல மேக்சிமம். ஸோ 2 நெகட்டிவ் இருந்ததுனால மேக்சிமம் சூஸ் பண்ணோம். ஆனா இங்க ஒரு நெகட்டிவ் வேல்யூ தான் இருக்கு. அப்ப அந்த நெகட்டிவ் வேல்யூவை சூஸ் பண்ணிக்கோ. டேபிள் எப்ப ஸ்டாப் பண்ணுவோம்னா Zj மைனஸ் Cjல நெகட்டிவே வரக்கூடாது. நெகட்டிவ் வர வரைக்கும் இதை நம்ம ப்ரொசீட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இங்க வந்து நம்ம என்ன பண்ணலாம், இது நம்மளோட கீ காலம். இந்த காலம் கீ காலம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் என்ன கால்குலேட் பண்ணோம், ரேஷியோ கால்குலேட் பண்ணோம், which is xb divided by key column. xb ஓட வேல்யூ 9. 9 divided by 19 by 5. அப்ப இது எப்படி எழுதலாம், 5 by 19 எழுதலாமா? ஸோ இது வந்து 45 by 19 வரும். 2 பாயிண்ட்ல நமக்கு வேல்யூ வரும். அடுத்தது 2 divided by 2 by 5. divided by 2 by 5 னா 5 by 2ன்னு வரும். இது கேன்சல் பண்ணா 5ல வருது. இது 2 பாயிண்ட், அதுல வேல்யூ வரும். நம்ம இங்க நெகட்டிவா எடுக்கும்போது மோஸ்ட் நெகட்டிவ் மேக்சிமம் நெகட்டிவ் எடுப்போம். ஆனா பாசிட்டிவ் ரோ வைஸ் எடுக்கும்போது லீஸ்ட் பாசிட்டிவ் எடுக்கணும். ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்றது இந்த வேல்யூ. பாசிட்டிவ் தான் எடுக்கணும், நெகட்டிவ் இருந்தா எடுக்கக்கூடாதுங்க. ஸோ இது லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ. இப்போ இதுதான் நம்மளோட அந்த கீ வேல்யூ. ஸோ இப்போ எந்த ரோவை முதல்ல சேஞ்ச் ஆகணும், இன்னும் அடுத்த டேபிளுக்கு போகுது. எப்போ என் டேபிள் முடியும், Zj மைனஸ் Cj கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வந்தாதான் டேபிள் க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட் டேபிள் கால்குலேஷனுக்கு போலாமா? ஸோ நெக்ஸ்ட் டேபிள் கால்குலேஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரோ 1 தான் நம்ம முதல்ல சேஞ்ச் பண்ணும். எதை நான் கீ ரோ அப்படின்னு சொல்றேனோ கீ ரோவை தான் முதல்ல சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ நியூ ரோ 1. நியூ ரோ 1னா என்னது, ஓல்டு ரோ 1 டிவைடட் பை 19 by 5. ஸோ இந்த டிவைடட் பை 19 by 5க்கு பதிலா ஓல்டு ரோ 1 இன்டூ 5 by 19 அப்படின்னு மாத்திக்கலாம். கீழே இருக்கிறத மேலே கொண்டு வரேன். ஸோ முதல்ல ஓல்டு ரோ 1னா இப்போ இருக்கிற ரோ 1 9 0 19 by 5 1 minus 3 by 5. இதில் இருக்கிற எல்லா வேல்யூவுமே நம்ம என்ன பண்ணணும், இன்டூ 5 by 9 போட போகிறோம். ஸோ ஓல்டு R1 into 5 by 19. So 9 into 5 by 19 which is 45 by 19. இது 0 வால multiply பண்ணுமா 0. So 19 by 5 into 5 by 19. அடுத்தது 1 into 5 by 19 minus 3 by 5 into 5 by 19. என்ன வேல்யூ வருது பாருங்க, எனக்கு இது 45 by 19. 0 இதெல்லாம் கேன்சல் ஆகி 1. 5 by 19 கேன்சல் ஆயிரும், மைனஸ் 3 by 19. ஸோ புது டேபிள்ல டேபிள் 3, டேபிள் 1 இனிஷியல், டேபிள் 2 நமக்கு பண்ணிட்டோம். அடுத்தது இங்க ஸோ சிபி ஒய்பி எக்ஸ்பி. நம்ம இதை சொல்லலை, என்ன சொல்லலை அப்படின்னா கீ காலம் வந்து இப்போ என்டர் ஆகும், கீ ரோ வந்து வெளியே போகும். So key column, that is x2 enters and key row வந்து s1 leaves. இப்போ இந்த x2 ஓட தலைமையில என்ன இருக்கு 3. 3யும் x2ம் சேர்ந்து உள்ள வருது, ஃபர்ஸ்ட் ரோக்கு வருது. ஸோ x2 3 சேர்ந்தே, x2 இந்த பக்கம் 3 சேர்ந்தே உள்ள வந்துருச்சு. அண்ட் ஏற்கனவே இப்போ இந்த மீதி வேல்யூலாம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி x1 x2 s1 s2. ஸோ இந்த மீதி இருக்கிற வேல்யூ எல்லாம் கீழே நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம், அதுலேருந்து ஃபில் பண்ண போகிறோம். 45 by 19 0 1 5 by 19 minus 3 by 19 முடிச்சிட்டோம்.
ஸோ நம்ம ரோ 1 ஃபுல்லாக முடிச்சிட்டோமா? இங்கே நம்ம ரோ 1க்கான கேல்குலேஷன்ஸ் போட்டிருக்கேன். நியூ R1 கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த முன்னாடி டேபிள் ப்ரீவியஸ் செகண்ட் டேபிள் இருந்த R1 டிவைடட் பை அதுக்கான அந்த கீ வேல்யூவை எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுலேருந்து எனக்கு நியூ ரோ 1 கிடச்சிருச்சு. இந்த நியூ ரோ 1 வேல்யூவை நம்ம டேபிள்லையும் ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது ரோ 2. ரோ 2 எனக்கு ஏற்கனவே என்ன இருந்தது? ஸோ இந்த கீ ரோ அண்ட் கீ காலம் மட்டும்தான் மாறும், இன்னொன்று மாறாது. இப்போ x1 ஏற்கனவே இருந்துச்சு, அந்த x1 அதோட கோஎஃபிஷியன்ட் 5 எல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஸோ இங்க என்ன வந்திருக்கும்? எனக்கு x1 வந்திருக்கும், இந்த இடத்துல 5 அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அண்ட் மீதி இருக்கிற வேல்யூவை கால்குலேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ நியூ ரோ 2வை கால்குலேட் பண்ண ஓல்டு ரோ 2 மைனஸ் நியூ R1 தானே மாத்தி வச்சிருக்கோம். ஸோ நியூ R1 இன்டூ கீ காலம். எதோட கீ காலம்? ரோ 2ஓட கீ காலம் வேல்யூ. தட் இஸ் 2/5. அந்த எல்லோ கலர் பார்க்குள்ள வந்திருக்கிற வேல்யூ, செகண்ட் ரோக்கான வேல்யூ 2/5. ஸோ அப்போ என்ன எழுதணுங்க? இன்டூ 2/5. இதோட கால்குலேஷன்ஸ் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? ஓல்டு R2. ஓல்டு R2 என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத பார்த்து ஃபில் பண்ணிப்போமா? இட்ஸ் 2, 1, 2/5, 0, 1/5. அடுத்தது நியூ R1 இன்டூ 2/5. ஸோ நியூ R1னா டேபிள் 3ல இருக்கும். இப்போ இந்த வேல்யூ ஓகே, நியூ R1 இன்டூ 2/5 மேலே இருக்கிறது தான் நியூ R1. ஸோ 45/19 இன்டூ 2/5. அடுத்தது 0 இன்டூ 2/5, 1 இன்டூ 2/5, 5/19 இன்டூ 2/5 மைனஸ் 3/19 இன்டூ 2/5. எல்லா வேல்யூவையுமே மைனஸ் பண்ணணும். மைனஸ் மைனஸ் மைனஸ். இங்க இந்த 5 கேன்சல், இங்க கேன்சல் ஆகாது, இங்கேயும் எங்கேயும் கேன்சல் ஆகாது, இங்க மட்டும் கேன்சல் ஆகும். 9 டைம்ஸ்ல மைனஸ் ஆகும். ஸோ இதை கால்குலேட் பண்ணா எனக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 2 minus 9 into 2 18, 18/19. So 2 minus 18/19. அடுத்து 1 minus 0 1 தான். 2/5 minus 2/5 ரெண்டு கேன்சல் ஆகி 0. அடுத்து 0 minus 2/19 அப்ப minus 2/19. 1/5 மைனஸ் இது வந்து minus 6/45 இருக்கும் கீழே. அங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் நடந்ததுனால பிளஸ் பிளஸ் என்னவாயிடும்? 1/5 பிளஸ் 6/45. சிம்பிளிஃபை பண்ணுவோமா? 2 minus 18/19 கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 38 minus 18. 38 minus 18ன்றது 20/19. 1 0 minus 2/19. இதை ஆட் பண்ணா into 9 into 9. So 9 plus 6 15/45. ஓகே, கேன்சல் பண்ணா 3 times 9 times. அப்போ திருப்பி கேன்சல் பண்ணா 1/3 அப்படின்னு வேல்யூ வருது. ஓகே, இது நம்மளோட நியூ ரோ 2. இந்த நியூ ரோ 2 இங்க கொண்டு வந்து ஃபில் பண்ணுவோமா? இட்ஸ் 20/19, 0 இல்ல 1 0 minus 2/19 and 1/3. இப்போ நம்ம வழக்கம் போல வந்து கால்குலேட் பண்ண போறோம். என்ன கால்குலேட் பண்ண போறோம்? ZJ, CJ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ மேல முதல்ல CJயோட வேல்யூ 5, 3 அது எந்த டேபிளுக்கும் மாறாது. அடுத்தது ZJ கால்குலேட் பண்ணுவோமா? இப்போ இங்க தான் எனக்கு ரெண்டு வேல்யூவும் இருக்கு. 3 into 0 plus 5 into 1. into 0க்கு வேல்யூ இல்ல, 5 into 1 5. அடுத்தது 19. ஸோ நெக்ஸ்ட் வேல்யூ, நெக்ஸ்ட் எப்படி பார்க்கணும்? 3 into 1 plus 5 into 0. அப்போ அங்கே நம்ம என்ன எழுதுவோம்? 3 அப்படின்னு எழுதுவோம். ஸோ அதுவும் முடிஞ்சிருச்சா? அடுத்தது 3 into 5/19. It means 15/19. 5 into minus 2/19. அப்போ minus 10/19.
19 அதுவும் முடிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் 3 into minus 3 by 19ன்றது minus 9 by 19 plus 5 into 1 by 3ன்றது 5 by 3. ஓகே, இப்போ இதை கால்குலேட் பண்ணுறோம். ZJ minus CJ ஃபர்ஸ்ட் இதை கால்குலேட் பண்ணிட்டு அங்கே போகலாம். ஸோ இதை கால்குலேட் பண்ணால் 5 3 15 minus 10ன்றது 5 by 19. இது 19 வரணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மைனஸ் 27 ப்ளஸ் இது ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் வருது, பெரிய நம்பராக வருது. மைனஸ் 27 ப்ளஸ் 19 இன்டூ 5. ஸோ 5 அப்படின்னா 95 டிவைடட் பை 19 இன்டூ 3 விச் இஸ் 57. 95ல 27 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணால் 8 6 68. ஸோ ப்ளஸ் 68 by 57 அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ ZJ minus CJ 5 மேலே என்ன இருக்கு 5 3 மேலேயும் 3 மீதி ரெண்டும் பாசிட்டிவ் கீழே பாசிட்டிவ். ஸோ 0 0 5 by 19 minus 0ன்றது 5 by 19. 68 by 57 மைனஸ்ன்றது 68 by 57. இப்போ இங்க எல்லா வேல்யூவுமே எதுல வந்துருச்சு, greater than or equal to 0. Therefore the solution is optimum. ஸோ இங்க ஆப்டிமம்னு சொல்லிட்டு இங்க போய் நான் என்ன கால்குலேட் எழுக்கணும், x1ஓட வேல்யூ இது, x2ஓட வேல்யூ இது அப்படின்னு எடுத்துப்பேன். ஸோ x1ன்றது 20 by 19, x2ன்றது 45 by 19. வேல்யூ எழுதிடுவோமா. x1 equal to 20 by 19, x2 அப்படின்றது 45 by 19. வேல்யூ எழுதிட்டோமா. அடுத்தது மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். என்னோட கொஸ்டின் என்ன, மேக்ஸிமம் is it equal to 5x1, so 20 by 19 plus 3x2 45 by 19. இது 100 by 19, இங்க 15 135 by 19. இந்த ஆட் பண்ணா 235 by 19. ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற பார்ட் சி கொஸ்டின் நம்பர் 21. சால்வ் த அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ இங்கே ஜஸ்ட் அசைன்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமைசேஷன் அந்த மாதிரி வேர்டு எதுவும் கிடையாது. இது ஒரு நார்மல் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பேலன்ஸ்டு ப்ராப்ளமா அப்படின்னு செக் பண்ணணும். அது எப்படி செக் பண்ணுவோம், நம்பர் ஆஃப் ரோஸும் காலமோ ஈக்குவலா இருந்ததுன்னா பேலன்ஸ்ட். ஸோ இங்க 5 rows 5 columns இருக்கா, ரெண்டு ஈக்குவலா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லலாம், it is a balanced transportation balanced assignment problem. ஸோ கொஸ்டினை தான் எழுதியிருக்கேன், it is a balanced assignment problem அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இது கொஸ்டின் தான். இப்போ கொஸ்டின்ல ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, சூஸ் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட், ஒரு ரோல இருந்து எடுக்கணும். ஸ்மாலஸ்ட் காஸ்ட் ஃப்ரம் ஈச் ரோ அண்ட் subtract the remaining. So subtract the cost from all the other cost. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரோல இருக்க ஸ்மாலஸ்ட் வேல்யூவை பிக் பண்ணணும். இங்கே நமக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படின்றது 9. ஸோ 9ஆல மற்ற எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். மைனஸ் பண்ணால் 9 இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு 0. 22ல் 9ஐ நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 13. அண்ட் அதே மாதிரி 58ல் 9ஐ சப்ட்ராக்ட் பண்ணும்போது 49. 11ல் 9 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 2. 19ல் 9ஐ வந்து ரிமூவ் பண்ணிட்டா இட் இஸ் 10. ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிருச்சா. அதே மாதிரி செகண்ட் ரோக்கு போகலாம். ஸோ செகண்ட் ரோவில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூன்றது 43.
இப்போ 43 அந்த ரோல இருக்கிற எல்லா வேல்யூவோடையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ 43 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0, 43 78 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 35, 43 72 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 29, 50 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 7, 60 பண்ணும்போது 20. ஸோ நெக்ஸ்ட் ரோல இருக்கிற லீஸ்ட் வேல்யூ 28. ஸோ அந்த 28ஆல மீதி இருக்கிற ரிமைனிங் வேல்யூஸை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ 41 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 13, 28னா அது 0 ஆயிடும். 91 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 63, 37னா 9, 45ல 28 போயிடுச்சுன்னா 17. தேர்ட் ரோவும் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபோர்த் ரோக்கு போயிருங்க. ஃபோர்த் ரோல எந்த வேல்யூ லீஸ்ட் வேல்யூவா என்ன இருக்கு நமக்கு 27. 27ஆல மற்ற வேல்யூஸை நம்ம இப்போ ரிமூவ் பண்ண போறோம். ஸோ மற்ற வேல்யூஸை ரிமூவ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல 14ல நம்ம 14 கொஸ்டின் வேல்யூ கரெக்டா அந்த வேல்யூ வந்து 74ன்னு இருக்கு. ஸோ நம்ம தான் அங்கே வந்து மாற்றி எழுதியிருக்கேன். 74 தான் எழுதியிருக்கோம். ஓகே. ஸோ பார்க்கும்போது 14 மாதிரி இருந்தது. 74ல 27 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 47. அடுத்தது 42ல சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 15. 27 வர பிளேஸ்ல 0. அடுத்தது 49ல சப்ட்ராக்ட் பண்ணும்போது 22, 39ல பண்ணும்போது 12. ஸோ இந்த ரோவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ரோ நமக்கு லாஸ்ட் ரோ, அதுல லீஸ்ட் வேல்யூ 11. 11ஆல சப்ட்ராக்ட் பண்ணும்போது 36னா நமக்கு 25, 0, 57னா 46, 11 and 14. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு ஓவர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சதுக்கு அப்புறமா செகண்ட் ஸ்டெப்க்கு நம்ம என்ன பண்ணணும், இதே ப்ராசஸை காலம் வைஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் 2 என்ன, சூஸ் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு மட்டும் எழுதுறேன். ஸ்மாலஸ்ட் காஸ்ட் ஃப்ரம் ஈச் காலம், இது மட்டும் எழுதுறேன். ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூவை சூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி நம்ம மற்றதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். காலம் வைஸ், காலமில் ஃபர்ஸ்ட் காலமில் ஸ்மாலஸ்ட் வேல்யூவே 0 தான். அப்போ நான் 0வால் மற்றதை நான் வந்து மைனஸ் பண்ணும்போது எனக்கு எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இது அப்படியே தான் இருக்கும். 0, 0, 13, 47, 25. இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 0, 0, 13, 47, 25. அதே மாதிரி நெக்ஸ்ட் காலம்லயும் நமக்கு 0 இருக்கு. 0 இருக்கும்போது அதுதான் லீஸ்ட். ஸோ அது லீஸ்ட்ன்றதுனால நமக்கு ஏதாவது சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா ஆகாது. செகண்ட் காலம்லயும் ஆகாது, தேர்ட் காலம்லயும் ஆகாது. ஸோ அப்படியே எடுத்துட்டு வந்து எழுதிக்கலாமா? அந்த வேல்யூஸ் அப்படியே எழுதுறேன். ஸோ இட்ஸ் 13, 35, 0, 15 and 0. தேர்ட் காலம்லயும் சேஞ்சஸ் இல்லை. 49, 29, 63, 0, 46. ஃபோர்த் காலம்ல லீஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பாருங்க. 2 தான் லீஸ்ட் வேல்யூ. அதால எல்லாத்தையும் சப்ட்ராக்ட் பண்றோம். சப்ட்ராக்ட் பண்ணா 0, 5, 7. ஸோ 0, 5, 7. நெக்ஸ்ட் வேல்யூ 2 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 20, அடுத்தது 9. ஸோ 29. அதே மாதிரி லாஸ்ட் காலம்ல இருக்கிற மினிமம் வேல்யூ, லாஸ்ட் காலம்ல இருக்கிற மினிமம் 10. 10ஆல சப்ட்ராக்ட் பண்ணும்போது 0, 10, 7. ஸோ 0, 10, 7. அடுத்த ரெண்டு வேல்யூ பண்ணும்போது 2, 4 முடிஞ்சிருச்சு. ரோ வைஸ் பண்ணோம், இப்போ காலம் வைஸ் பண்ணிட்டோம். ஸ்டெப் 3 அப்படின்றது இதுல எனக்கு அலோகேஷனை நம்ம இதிலேயே கூட செக் பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு இதையே நம்ம எழுதி அதுல போய் கூட செக் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டெப் 3 வந்து இதையே தான் எழுதுறோம். 0, 13, 49, 0, 0, 0, 35, 29, 5, 10, 13, 47, 25, 0,
15 0 63 0 46 7 29 7 2 4. இப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா அலோகேஷன் பண்ண போறோம். எப்படி அலோகேஷன் பண்ணணும்? இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஜாபை அலோகேட் பண்ணணும். நான் அப்படி அலோகேட் பண்ணும்போது 0 இருக்கிற இடத்துல தான் நான் வந்து அலோகேட் பண்ணுவேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ அலோகேட் பண்ணலாம்னா 3 ஜீரோஸ் இருக்கா? அப்ப எங்க அலோகேட் பண்றதுன்ற ஒரு டவுட் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை எடுக்க முடியல. அப்படியே செகண்ட் ரோக்கு போலாமா? செகண்ட் ரோல போயிட்டு நான் அலோகேட் பண்ண ட்ரை பண்றேன். ஒரு 0 இருந்தாதான் நம்ம அலோகேட் பண்ண ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு 0 இருக்கு, அலோகேட் பண்ணிட்டேன். பண்ண உடனே அதோட கரஸ்பாண்டிங் ரோ காலம் எங்கேயுமே 0 இருக்கக்கூடாது. ஸோ மேல கீழே அப் டவுன் ரைட் லெஃப்ட் பார்க்கணும். அப்ல ஒரு 0 இருந்ததுனால அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ரோக்கு வரேன். தேர்ட் ரோலையும் எனக்கு ஒரு 0 இருந்தது, ஜாப் அலோகேட் பண்ணிட்டோம். அப் டவுன்ல 0 இருந்தா ரைட் லெஃப்ட்ல 0 இருந்தா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். டவுன்ல இருக்கு, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியாச்சு. தேர்ட் ரோக்கு வரோம். தேர்ட் ரோலையும் எனக்கு ஒரு 0 இருக்கு. ஒரு 0 இருந்தாதான் நாங்க ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்ணுவோம். 0 வந்துருச்சு, ஆனா மேல கீழே சைட்ல எங்கேயுமே ஜீரோஸ் இல்ல. லாஸ்ட் ரோல இருந்த 0 ஏற்கனவே ரூல் அவுட் ஆயிடுச்சு. இப்ப காலம் வைஸ் பாத்தீங்கன்னா 1 2 3 முடிஞ்சிருச்சு. ஃபோர்த் காலம்ல நான் இங்க அலோகேட் பண்றேன் அப்படின்னா அதோட லெஃப்ட் ரைட்ல இருக்கிறதெல்லாம் கேன்சல் ஆயிடும். இப்ப எத்தனை ஜாப் அலோகேட் ஆயிருக்கு? இப்போ நான் பாக்ஸ் பண்ணதுதான் ஜாப் அலோகேஷன். நம்ம கிட்ட 5 ஜாப்ஸ் இருந்தது. அப்ப 5 ஜாபும் அலோகேட் ஆயிருக்கணும்ல. ஆனா இங்க எத்தனை ஜாப் அலோகேட் ஆயிருக்கு? 4 ஜாப்ஸ் தான் நமக்கு அலோகேட் ஆயிருக்கு. அப்ப இந்த 4 ஜாப்ஸோட என்ன பண்ண முடியாது? சம்ம ப்ரொசீட் பண்ண முடியாது. ஸ்டெப் 4ல இது அப்படியே எழுதுறோம். ஸோ இப்போ நான் வந்து இது இட் இஸ் நாட் ஆப்டிமம். இங்க நான் சைட்ல எழுதுறேன். இட் இஸ் நாட் ஆப்டிமம் as we have 4 allocations. ஸோ மொத்தம் 5 allocations இருக்கணும். ஒரு ரோக்கு ஒரு அலோகேஷன் ஆர் காலம்ல ஒரு அலோகேஷன் பார்க்கும்போதே தெரியணும். பட் இங்க 4 தான் ஆயிருக்கு. அதனால இது ஆப்டிமம் கிடையாது. இதை இன்னும் ஃபர்தரா ரிவைஸ் பண்ண போறோம். வேல்யூவை மட்டும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 0 13 49 0 0 0 35 29 5 10 13 0 63 7 7. So 47 25 15 0 0 46 29 2 4. ஓகே, அலோகேட் பண்ணிட்டோம். அங்க மேல இருந்ததை அப்படியே கொண்டு வந்து கீழே எழுதியிருக்கோம். இப்போ நம்ம இங்க என்ன ரூல் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா லைன்ஸ் வரைய போறோம். அந்த லைன்ஸ் எப்படி இருக்கணும்னா நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து 5 ஜாப்ஸ் இருக்குன்னா அதை விட கம்மியான லைன்ஸ் யூஸ் பண்ணணும். ஆனா எல்லா ஜீரோவையும் கவர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரோல ஒரு லைன் வரைகிறேன் அப்படின்னா என்ன ஆகுது? 3 ஜீரோஸ் அதுல ரூல் அவுட் ஆயிடும். அதே மாதிரி இங்க ஒரு லைன் வரையும் போது 2 ஜீரோஸ் அதுல போயிருது. ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி எங்க அதிகமா இருக்கு அப்படின்னா எங்கேயும் இல்லை. ஸோ இந்த ஒரு ஜீரோவை நான் காலம் வைஸும் கேன்சல் பண்ணலாம், ரோ வைஸும் கேன்சல் பண்ணலாம். ஸோ நான் வந்து காலம் வைஸ்க்கே போயிடுறேன். காலம் வைஸ் இன்னும் ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கு, அதை வந்து ரோ வைஸ் போகலாம். ஆனால் அது ரோவும் போகலாம், காலமும் போகலாம். நான் வந்து இப்போ ரோ வைஸ் போயிட்டேன். ஸோ இப்போ மொத்தம் நான் வந்து எவ்வளோ லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா 4 லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, இப்போ லைன் வரையாத இந்த லைன்ல இல்லாத அது பேர் அன்கவர்டு எலிமெண்ட்ஸ். லைன்ல இல்லாதது வந்து அன்கவர்டு எலிமெண்ட்ல ஸ்மாலஸ்ட் வேல்யூவை சூஸ் பண்ணணும். அன்கவர்ட்னா நான் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாததுல இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூவை சூஸ் பண்ணணும். இந்த ஸ்மாலஸ்ட் வேல்யூவை என்ன பண்ணணும்? இங்க அன்கவர்டு வேல்யூல ரிமூவ் பண்ண போறோம். ஸோ subtract from uncovered value. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அன்கவர்டு எலிமெண்ட்ல இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூ சூஸ் பண்றோம்.
அதை சப்ட்ராக்ட் பண்றோம். எங்க அன்கவர்டு வேல்யூல சப்ட்ராக்ட் பண்றோம். அட் த சேம் டைம் ஆட் வித் இன்டர்செக்ட் வேல்யூ. ஸோ இதுல எது இன்டர்செக்ட் வேல்யூ அப்படின்னு பாருங்க. 2 லைன் வர இடம் தான் இன்டர்செக்ட் வேல்யூ. அதை வந்து நம்ம முதல்ல ரவுண்ட் பண்ணிடலாமா? ஸோ 13 ஒரு இன்டர்செக்ட் வேல்யூ, 15 ஒரு, அதான் ரெண்டுமே கனெக்ட் ஆகுது. 47 ஒரு இன்டர்செக்ட் வேல்யூ. 3 தான் இருக்கு. மற்றதுலலாம் ஒரு லைன் தான் இருக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ரெண்டுமே போய் இன்டர்செக்ட் ஆகிற இடம் தான் இன்டர்செக்ட் வேல்யூ. அண்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் ஒன்று சூஸ் பண்ணோம்ல, அந்த ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட் என்ன? அன்கவர்டில் தானே ஸ்மாலஸ்ட். ஸ்டெப் என்ன? அன்கவர்டு எலிமெண்ட், அதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஸ்மாலஸ்ட் என்னது இங்கே நமக்கு? 4 தான் ஸ்மாலஸ்ட். இப்போ 4-ஐ நான் சர்க்கிள் பண்ண இடத்துல ஆட் பண்ண போறேன். அன்கவர்டா இருக்கிற இடத்துல சப்ட்ராக்ட் பண்ண போறோம். இது வந்து என்ன ஸ்டெப்? ஸ்டெப் 5. ஸோ ஸ்டெப் 5. ஒரு ரோவா பாருங்க. ஃபர்ஸ்ட் ரோல 0, 13ல ஆட் பண்ணணும். ஏன்னா அது என்னது? இன்டர்செக்ட்ல ஆட் பண்ணணும். அன்கவர்ட்ல சப்ட்ராக்ட் பண்ணணும். எதை? 4. ஸோ 4 ஆட் பண்ணணும் அப்படின்னா 17. அடுத்தது அந்த லைன்ல இருக்கிறத ஒண்ணுமே பண்ண மாட்டோம், அப்படியே விட்டுறலாம். ஓகே. அடுத்தது 0, 35 எல்லாம் லைன்ல இருக்கு, விட்டுட்டோம். 29, 5, 10 எல்லாம் அன்கவர்ட்ல என்ன பண்ணோம்? சப்ட்ராக்ட். ஸோ 25, 4 சப்ட்ராக்ட் பண்ணா 1, 4 சப்ட்ராக்ட் பண்ணா 6. நெக்ஸ்ட் 13, 0, 63ல சப்ட்ராக்ட் பண்ணா 59, 3, 3. நெக்ஸ்ட் 47ல 4 ஆட் பண்ணணும். ஸோ 51. 15ல 4 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா இட் இஸ் 19. மீதி எல்லாம் அந்த லைன்ல இருக்கு. லைன்ல இருக்கும்போது அதை நம்ம ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் 25, 0, 46 அன்கவர்ட். ஸோ சப்ட்ராக்ட் பண்றோம். 9 அன்கவர்ட், சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். 4 சப்ட்ராக்ட் பண்ணா 0. இப்ப திருப்பியும் அதே அலோகேஷன் பேட்டர்ன்ல நம்ம என்ன பண்ண போறோம்? அலோகேட் பண்ணி பார்க்க போறோம். கரெக்டா இருக்கா அப்படின்னு ஜாப் வந்து அசைன் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரோ 3 இருக்கு, 3 zeros இருக்கு. ஸோ செகண்ட் ரோ போறேன். அதுக்கான அப், டவுன், ரைட், லெஃப்ட் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிடணும். ஜீரோஸை கிராஸ் பண்ணணும். தேர்ட் ரோ போறோம், ஒரு 0 தான் இருக்கு. ஸோ இங்கே கேன்சல் ஆயிடும். ஃபோர்த் ரோ போறோம், ஒரு 0 தான் இருக்கு. அப், டவுன், ரைட், லெஃப்ட் எங்கேயுமே 0 இல்லை. ஃபிஃப்த் ரோ போறோம், ஒரு 0s தான் இருக்கு. பட் அப்ல ஒரு 0 இருந்தது, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ முடிச்சிட்டோமா? ரோ வைஸ் முடிச்சிட்டோமா? காலம் வைஸ் வாங்க. ஃபர்ஸ்ட் காலம்ல அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. செகண்ட் காலம் முடிஞ்சிருச்சு. தேர்ட் காலம் முடிஞ்சிருச்சு. ஃபோர்த் காலம்ல ஒரு அசைன்மெண்ட் இருக்கு, ஒன்று பண்ணிட்டோம். இப்போ ரோ வைஸும் எனக்கு எல்லா ரோலையும் இருக்கா? காலம் வைஸும் எல்லா காலம்லயும் இருக்கா? அப்போ என்ன ஆயிடுச்சு? இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ், நான் பண்ண அசைன்மெண்ட்ஸ் வந்து கரெக்டா மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்க என்ன சொல்லணும்? ஈச் ரோ அண்ட் ஈச் column contains exactly one assignment. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ இட் இஸ் ஆப்டிமல். ஆப்டிமல்னு சொல்லிட்டு நம்ம எதோட அசைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்ப்போமா? ஸோ இது ஜாப், இந்த பக்கம் இருக்கிறது ஜாப், மேல இருக்கிறது மிஷின். ஜாப் 1 வந்து எதோட அசைன் ஆயிருக்கு? மெஷின் 4ஓட அசைன் ஆயிருக்கு. அது வந்து 4th பிளேஸ்ல இருக்கு. அண்ட் அடுத்தது ஜாப் 2 மெஷின் 1ஓட அசைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஜாப் 3ஓட வேல்யூ மெஷின் 2ல அசைன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஜாப் 4ஓட வேல்யூ மெஷின் 3ல அசைன் ஆயிருக்கு. லாஸ்ட் ஜாப் M5ல அசைன் ஆயிருக்கு. ஸோ இது M4ல அசைன் ஆயிருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வேல்யூ என்ன இருக்கு? ஜாப் 1 M4னா இட் இஸ் 11. ஸோ 11ல அசைன் ஆயிருக்கு. ஸோ ஈக்குவல் டு 11. ஜாப் 2 M1, ஜாப் 2 M1 அப்படின்னா 43. அடுத்தது ஜாப் 3 M2, M2ல 28. ஸோ 28. அடுத்ததுல M3,
M3 column value 27. லாஸ்ட்ல allocate ஆயிருந்தது, that is 25. ஸோ எல்லா அலோகேஷனையும் ஆட் பண்ணா நமக்கு 134 hours. ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற பார்ட் சி கொஸ்டின் நம்பர் 22. சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம் கிராஃபிக்கலி. ஸோ இந்த அவங்களே டைரக்டாவே கொடுத்துட்டாங்க, கிராஃபிக்கலின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம கிராஃப் யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். பிளேயர் ஏ பிளேயர் பி அப்படின்னு 2 பிளேயர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 பிளேயர் கேம்ல 2 ரோ அண்ட் காலம் தான் 4 காலம் இருக்கு. ஸோ கிராஃபோட கண்டிஷனே என்ன அப்படின்னா எய்தர் 2 ரோ இருக்கணும் இல்லைன்னா 2 காலம் இருக்கணும். நமக்கு இங்க கிடைச்சிருக்கிறது 2 ரோக்கான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் எழுதிக்கலாமா? ஸோ அதுக்கான மேட்ரிசஸை மட்டும் இங்க எழுதுறேன். இட் இஸ் 1 0 4 -1. இது ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோக்கான வேல்யூ -1 1 -2 5. ஓகே, இந்த வேல்யூக்கு நம்ம இப்ப முதல்ல கிராஃப் வரைய போறோம். ஸோ மேல ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற மேக்சிமம் வேல்யூ 4 வரைக்கும் தான் போகுது, நெகட்டிவ்ல -1 வரைக்கும் போகுது. இங்க வரைஞ்சிக்கிறேன், பக்கத்துலயே வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது ஒரு ஆக்சிஸ் 1 அப்படின்ற லைன், ஃபர்ஸ்ட் லைன் ஆக்சிஸ் 1. மேக்சிமம் 4 போகுது. நான் இங்க 5ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 5 4 5 4 3 2 1 0 -1 -2. அடுத்தது செகண்ட் ரோக்கான வேல்யூ, தட் இஸ் ஆக்சிஸ் 2. ஆக்சிஸ் 2, ஆக்சிஸ் 2லயும் அதே 5 4 3 2 1 0 -1 -2. மார்க் பண்ணியாச்சா? இப்ப நம்ம பிக்சருக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா இங்க இப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 1 and -1 மேப் பண்ணணும். ஸோ 1 and -1 நம்ம எப்படி மேப் பண்ணுவோம்? ஆக்சிஸ் 1ல 1 இங்க இருக்கு, ஆக்சிஸ் 2ல -1. ஸோ 1ல இருந்து -1 இந்த ரெண்டையும் ஒரு லைன் கனெக்ட் பண்ணலாமா? பண்ணியாச்சு. அடுத்தது ஆக்சிஸ் 1ல 0, ஸோ இங்க இருக்கு 0. ஆக்சிஸ் 2ல 1, ஸோ 1 இங்க இருக்கு. இது நம்மளோட செகண்ட் லைன். தேர்ட் லைன் வந்து ஆக்சிஸ் 1ல 4, ஆக்சிஸ் 2ல -2. ஸோ 4ல இருந்து -2 அப்படின்றதுனால இப்படி வரும் லைன். இது கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஸ்கேல் வச்சு பர்ஃபெக்டான இந்த லைனை வரைஞ்சுக்கணும். ஓகே, டன். இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? -1 5 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. -1 5 அப்படின்னா ஆக்சிஸ் 1ல -1, ஆக்சிஸ் 2ல 5. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு 2 ரோ இருந்தது அப்படின்னா லோயர் என்வலப்பை எடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட லோயர் என்வலப். இந்த லோயர் என்வலப்ல இருக்கிற இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த கிராஃப்ல நம்ம லோவர் என்வலப்ல இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க பார்க்கும்போது நமக்கு அந்த ஹையஸ்ட் பாயிண்டோட கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. லோயர் என்வலப் நான் இது மேலேயே மர்ஜ் பண்றேன். ஸோ லோயர் என்வலப்போட பவுண்டரி இதுதான், இங்க வரைக்கும் போயிருக்கு. திருப்பி இங்க ஒரு சின்னதா ஒரு பாயிண்ட், அடுத்து இங்க கனெக்ட் ஆகி திருப்பி இங்க வருது. இதுல இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட்டை எடுக்கணும். ஸோ எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியலையோ அப்ப கிராஃப் ஷீட்டுக்கு போயிடலாம். ஸோ அதே டயக்ராம தான் நான் கிராஃப்ல வரைஞ்சிருக்கேன். இப்ப நம்மளால இங்க லோயர் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. லோயர் என்வலப், இது லோயர் என்வலப். லோயர் என்வலப்ல இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ மொத்தம் இது லோயர் என்வலப், இது ஃபுல் பார்ட்டும் சேர்ந்தது லோயர் என்வலப். இதோட ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி. எது ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னா பாயிண்ட் பில இருக்கிறது தான் ஹையஸ்ட் வேல்யூ. அடுத்து இங்க ஒன்னு இருக்கு, சின்னு ஒன்னு இருக்கு, பட் அது லோவஸ்ட்ல தான் வந்துருது, கீழே இறங்கிடுதுல. ஸோ பாயிண்ட் பி தான் நமக்கு என்ன பாயிண்ட்னா ஹையஸ்ட் பாயிண்ட் ஃப்ரம் லோயர் என்வலப்.
அப்ப அந்த பாயிண்ட் பி அப்படின்ற லைன் எங்கெங்க இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். அது எங்க இருக்கு? 1,-1 ஒரு பாயிண்ட், ஒரு வேல்யூ, இந்த ஃபர்ஸ்ட் இந்த லைனு. அடுத்தது 0,1 இந்த லைனு. ஸோ 0, 1 இது ரெண்டையும் தான் இப்ப நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கேயும் அதுதான். ஸோ இந்த பாயிண்ட் வந்து 1, -1 and 0,1. 2 rows இருந்ததுன்னா லோயர் என்வலப், 2 columns இருந்ததுன்னா ஹையர் என்வலப் எடுத்துக்கணும். நம்ம அப்பர் என்வலப் எடுத்துப்போம். இப்போ இந்த மேக்ஸிமம் லைன், சாரி, ஓகே, மேக்ஸிமம் லைன் வந்த அந்த பீன்ற அந்த பாயிண்ட் இருந்த வேல்யூவை மட்டும் நம்ம பிக் பண்ணி தனியா எழுதிக்கலாம். தட் இஸ் 1 -1 0 1 பாயிண்ட் எழுதியாச்சா? பாயிண்ட் எழுதினதுக்கு அப்புறமா இத பிளேயர் ஏ, இங்க பிளேயர் பி. இப்ப இது 2x2 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்க்கு வந்துருச்சு. 2x2 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல வந்துருச்சுன்னா நம்ம ஈஸியா மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிடலாம். மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி now apply மிக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. அதுல கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கலாம். வேல்யூ ஆஃப் த கேம். இதுல நம்ம இந்த 2x2 எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா A, B, C, D இப்படி கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவை A11, செகண்ட் வேல்யூவை 12. 12னா ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் வேல்யூ, இங்க 21, இது 22. ஸோ இந்த ரெண்டு மாடல்ல எந்த மாடலை வேணா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஃபாலோ பண்ண போறது செகண்ட் ஒன், தட் இஸ் A11, A12 அந்த மாடலை ஃபாலோ பண்ண போறேன். Value of the game formula A11 A22 minus A12 into A21 divided by lambda. So அதுக்கு முதல்ல நம்ம lambda கண்டுபிடிக்கணும். Lambda equal to A11 plus A22 minus A21 plus A12. So A11 ஓட வேல்யூ என்ன? 1. A22 ஓட வேல்யூ 1 minus A21 ஓட வேல்யூ -1 plus 0. So -1 plus 0ன்றது -1. வெளியில இருக்க மைனஸோட அதை மல்டிப்ளை பண்ணும்போது +1. So 1 plus 1 plus 1 which is equal to 3. lambda வேல்யூ 3 அப்படின்னு நமக்கு இங்க தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்ப வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம P1, P2 அதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம். So first P1. P1 equal to A22 minus A21 divided by lambda. இங்க A22 என்ன வேல்யூ இருக்கு? இந்த பக்கம் இருக்க ரெட் கலர்ல இருக்கிறது இதை கம்பேர் பண்ணுங்க 1. A21ல இருக்கிறது -1. So 1 minus of -1 divided by lambda. 1 plus 1 வந்துரும். 1 plus 1 by 3 அப்படின்றது 2 by 3. P1 2 by 3 இருந்தா P2 equal to 1 minus P1. So 1 minus 2 by 3. 3 minus 2ன்றது 1. So 1 by 3. சிம்பிளா P1, P2 கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரியே Q1. Q1 ஓட ஃபார்முலா என்ன? இதே மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் A22 minus A12. A12 divided by lambda. A22ன்றது 1 minus A12. 12னா ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் வேல்யூ 0. So 0 lambda வேல்யூ 3. என்னோட வேல்யூ 1 by 3. இப்போ Q2 என்ன இருக்கும்? 1 minus 1 by 3. 3 minus 1ன்றது 2. So 2 by 3. எல்லா பார்ட்டுமே முடிச்சாச்சு. லாஸ்ட்ல வேல்யூ ஆஃப் த கேம். So value of the game equal to A11 into A22. A11 into 22 னா அப்படியே diagonal value 1 into 1. 1 into 1 1 minus A12 first row second element 0. A21 வந்து -1. கீழே divided by lambda 3. 0 into -1 0 தான். So நம்ம value of the game வந்து 1 by 3.
ஏப்ரல் 25 கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின் நம்பர் 23. இது ஒரு இன்வென்ட்ரி கொஸ்டின். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. ஆனுவல் டிமாண்ட் ஃபார் அன் ஐட்டம் இஸ் 3200 யூனிட்ஸ். ஸோ அவங்களே ஆனுவல் டிமாண்ட்னு கொடுத்துட்டாங்க. நம்ம கொடுத்ததெல்லாம் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது ஆனுவல் டிமாண்ட். ஆனுவல் டிமாண்டோட நொட்டேஷன் கேபிட்டல் டி. கேபிட்டல் டி ஓட வேல்யூ 3200 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, the unit cost is ₹6. ஸோ ஒரு யூனிட்டோட காஸ்ட் வந்து ₹6 கொடுத்துட்றாங்க. அண்ட் அதை எழுதிக்கலாமா, ஒரு யூனிட்டோட காஸ்ட் வந்து ₹6. நெக்ஸ்ட், and inventory carrying charges 25% per annum. ஸோ inventory carrying cost இங்க இருக்கு. inventory carrying cost. ஸோ inventory carrying cost வந்து 25% கொடுத்துருக்காங்க. இது எப்படி எழுதணும், 25%ன்றது 25 divided by 100 of unit cost. ஸோ யூனிட் காஸ்டோட போடும்போது இது 4. ஸோ 6/4. 6/4னா ₹1.50 வருது. நெக்ஸ்ட் பார்ட், காஸ்ட் ஆஃப் ஒன் ப்ரொக்யூர்மெண்ட் இஸ் ₹150. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட், ஸோ தட் இஸ் CS. இதெல்லாம் நோட்டேஷன் ஈக்குவல் டு ₹150. இந்த யூனிட் காஸ்ட் மட்டும் நம்ம இன்வென்ட்ரி கேரிங் காஸ்ட்ல நம்ம கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். கேரிங் காஸ்ட் 25%. அப்போ 25% ஆஃப் 1 யூனிட் காஸ்ட் போட்டால் நமக்கு கேரிங் காஸ்ட் வந்துடும். ஸோ இதெல்லாம் கிவன் டேட்டா. இப்போ கொஸ்டின் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டிட்டர்மைன் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து EOQ, தட் இஸ் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இந்த டேட்டாக்கு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறது எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. இதை ஷார்ட்டா எப்படி சொல்லலாம் அப்படின்னா EOQ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ EOQ ஓட ஃபார்முலா, EOQ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2DCS டிவைடட் பை CI. CI அப்படின்றது இன்வென்ட்ரி காஸ்ட். இது CI. ஓகே, ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோமா. ரூட் ஆஃப் 2 இன்டூ டின்றது ஆனுவல் டிமாண்ட் 3200, சிஎஸ்ன்றது ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட் ₹150 டிவைடட் பை சிஐன்றது கேரியிங் காஸ்ட் விச் இஸ் 1.50. இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 800 யூனிட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஆன்சர் 800 யூனிட்ஸ். செகண்ட் பார்ட்ல டைம் பிட்வீன் 2 consecutive ஆர்டர்ஸ். ஸோ ஒரு ஆர்டருக்கும் அது அடுத்த ஆர்டருக்கும் மிடில் இருக்கிற அந்த டைமை தான் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. ஸோ டைம் கால்குலேட் பண்றதுக்கான ஃபார்முலா எழுதலாம். டைம் between 2 consecutive orders equal to, it is Q0 divided by D. இந்த Q0 அப்படின்றது EOQ. நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம்ல இந்த எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி, அதுதான் நம்மளோட Q0 அப்படின்ற நோட்டேஷன். ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 800ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டிவைடட் பை ஆனுவல் சப்ளை, டின்றது ஆனுவல் சப்ளை. இங்க வந்து நோட்டேஷன் ரொம்ப முக்கியம், படிச்சுக்கணும். ஆனுவல் டிமாண்ட் சப்ளை இட்ஸ் 3200. இதை கேன்சல் பண்ணும்போது நமக்கு 1/4 இயர்னு வரும். ஒரு ஒரு ஆர்டருக்கு நடுவில் 1/4 இயர் வருது. இதை மந்த்ல எழுதுறதா இருந்தா 1/4ன்றது குவார்ட்டர், இட் மீன்ஸ் 3 months. ஒரு ஆர்டருக்கும் இன்னொரு ஆர்டருக்குமான கேப் 3 months. இல்லையே சி பார்ட். சில என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் பெர் இயர். ஸோ நம்பர் ஆஃப்
ஆர்டர்ஸ் per year. இதுக்கான ஃபார்முலா D/Q0. Dன்றது annual supply 3200, Q0ன்றது இப்ப கண்டுபிடிச்சிருந்த வேல்யூ, தட் இஸ் எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி அப்படின்றது 800. கேன்சல் பண்ணா 4, 2 ஜீரோவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஒரு வருஷத்துக்கு நமக்கு வர ஆர்டர் 4. ஒரு ஆர்டருக்கும் இன்னொரு ஆர்டருக்குமான கேப்பு 3 months. ஸோ ஃபர்ஸ்ட் 3 monthsல ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அடுத்த 3 monthsல ஒரு ஆர்டர் தான் வரும். அதனால ஒரு இயருக்கு நமக்கு 4 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ டி, பார்ட் டி, ஆப்டிமல் டோட்டல் காஸ்ட். ஆப்டிமல் டோட்டல் காஸ்ட். இதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் 2D CI into CS. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into 3200 into CI ஓட வேல்யூ 1.50, CS ஓட வேல்யூ 150 rupees. எல்லாம் மல்டிப்ளை பண்ணா rupees 1600 அப்படின்ற வேல்யூ வந்துடும்.